Hi folks, back to video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெட்ஸ் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ். கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது எப்படி யூஸ் பண்றாங்க? இப்போ நம்ம இன்டர்நெட்ல வந்து டே பை டே சென்டிங் மெசேஜோட டெக்ஸ்ட் வந்து எந்த புரோட்டோகால் வழியா வந்து போகுது? அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஃபுல்லி தியரி பேஸ்ட் அண்ட் தென் வந்து லைக் ஸ்டோரி பேஸ்டா நான் சொல்றேன். இது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதை வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே. கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? லைக் கம்யூனிகேஷனா என்ன? ஜஸ்ட் லைக் தட். இப்போ நம்ம பேசுறது மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க, திருப்பி உங்களுக்கு அது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். தான் உங்களால திருப்பி பேச முடியும். கரெக்ட்டா? அந்த புரியாத லாங்குவேஜ்னா உங்களுக்கும் புரியுது கஷ்டம். அப்படி இல்லைன்னா அதை டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி உங்க லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுவீங்க. அதே மாதிரி தான் லைக் யுவர் சைனிங் லாங்குவேஜ் தென் சாரி ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் அது கம்யூனிகேஷன் நேம் லைக் நார்மலா இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இப்போ பேசுற மாதிரி அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியணும். இப்போ பேசுறவங்களுக்கு இப்போ உங்க கையில ஒருத்தன் வந்து பேசுறாங்கன்னா அத வந்து அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரியணும். புரியலன்னா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து வேற லாங்குவேஜ் அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியிற லாங்குவேஜா பார்த்து பேசணும். அப்படி இல்லன்னா வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் உங்க லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி, நீங்க வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, திருப்பி உங்க லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ்க்கு நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். லைக் ஓகே. இதே வந்து வந்து நம்ம வந்து இன்டர்நெட்ல பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவுது? ஃபிரெண்ட்ஸ், டூ யூ நோ why sometimes WhatsApp message fails, video buffers, or email does not reach properly? The simple reason is communication needs rules. இதுதான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ஸ் வந்து இல்லாம போனனா, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா, உங்களுக்கு வந்து லைக் டிசப்பாயின்ட்மென்ட் வரும். அப்படி இல்லனா உங்களுக்கு புரியாது. சம்திங் எதனா நீங்க லேக் ஆயிடுவீங்க. Today I will explain how to communication networks work, usually daily life. Example, no technical headache. Okay. First நம்ம என்னன்னா introduce the core idea simple. Just human like follow the rules while talking and then computer also follow the rules while sending data. லைக் எப்படின்னா இப்போ நம்ம எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்றோம்னா நம்ம பேசுறது நீங்க நினச்சிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நார்மலா உங்க ஏஜ் பீப்புள் பேசும்போது கொஞ்சம் ஸ்பீடா பேசுவீங்க. லைக் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் அந்த வேவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பை சின்ன பையன் அதாவது இப்போதான் ஒரு வயசு ஆகுது 1.5 வயசு ஆகுது அப்படி இல்லைன்னா ஒரு 8 மாசம் லைக் அந்த 1 வயசு 3 வயசு ஆகுது. அந்த மாதிரி பசங்களே கொஞ்சம் நீங்க வந்து பொலைட்டா ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து அந்த உங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஈக்குவல் அவங்க கிட்ட வராது. அதே மாரி ரொம்ப வயசானவங்ககிட்ட நீங்க வந்து ஸ்லோவா தான் பேசணும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அ அந்த சம் ஹியர் வந்து அவங்க அவ்வளவா நீங்க பேசுற வேகத்துக்கு அவங்களால வந்து லிசன் பண்ண முடியாது. அப்படி இல்லன்னா ஒரு ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து ஹியர் மீன்ஸ் கேட்காது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. அது மாரி தானே அதே மாரி தான் இதுவும். லைக் இதுதான். அது வந்து புரோட்டோகால் இருக்குல்ல. லைக் நம்மளுக்கு அது தெரியாத புரோட்டோகால். பட் ஆனா இந்த மாரி புரோட்டோகால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் சின்ன பசங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்ட்டா பொலைட்டா எப்படி இருக்கீங்க? ஹாய் எப்படி இருக்க? இத மாரி கொஞ்சம் இதே வந்து நீங்க ஒரு உங்க ஏஜுக்குள்ள இருக்கீங்கன்னா, ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? இத மாரி கொஞ்சம் ஸ்பீடா பேசுவீங்க. இதுதான் டிஃபரெண்ட் பிட்வீன்ஸ். And then compare human talks vs network talks. Before we talk to someone, we decide three things: how to talk, which language, whether the opposite person understand. என்ன சொன்ன மாதிரி தான். சேம் திங் ஹேப்பன் இன் த நெட்வொர்க். இது எப்படி நெட்வொர்க்ல வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. லைக் ஒரு லைக் ஃபார்மேட் எந்த சோஷியல் மீடியாவா சரி. அந்த மெசேஜ் வந்து மெசேஜ் ஃபார்மேட் பண்றது. அத வந்து எப்படி பண்ணுதுன்னா, டேட்டா மஸ்ட் பி இன் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த மெசேஜ் அனுப்பிச்சேன்னா, இது மாரியே தான் போய் ஆகும். வேற எந்த டைப் மாரி போகக்கூடாது. போனா அது வந்து தப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம ரோட் சிக்னல் கிராஸ் பண்ணோம்ல, லைக் அந்த ரெட் சிக்னல் வந்தா ஸ்டாப் பண்ணணும். அண்ட் தென் கிரீன் சிக்னல் வந்தா தான் போணும். அண்ட் தென் இந்த ஆரஞ்ச் ஸ்டிக்கர் வந்தா கொஞ்சம் ரெடியா இருங்க அப்படின்னு அர்த்தம். லைக் அது மாதிரி இருக்குல்ல. அதே மெசேஜ் ஃபார்மேட் மாதிரி தான் அதுவும் சொல்றாங்க. The email also to subject, body content, like its subject is missing, email looks unprofessionally. And then இதுனா இப்போ வந்து ஒரு ஃபிஷிங் இமெயிலா போயிடும், ஸ்பேம் இமெயிலா போயிடும். நீங்க ஒரு சப்ஜெக்ட் போட்டு அனுப்பலாம். அது வந்து ஒரு லைக் ஒரு எக்ஸாம்பிள் குட் இமெயிலா இருக்காது கம்பேர் டு ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் வச்சு. அண்ட் தென் சேம் வே நெட்வொர்க் டேட்டா ஆல்சோ நீட் டு ப்ராப்பர் ஃபார்மேட். ஒரு ஃபார்மேட் இருக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களால வந்து ஒரு
வாட்ஸ்அப்ல சம்திங் ஏதோ ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட இதுதான் டெக்ஸ்ட் தான் அனுப்ப முடியும். ஒரு எம்பி தான் அனுப்ப முடியும். லைக் நீங்க ஒரு 200 பேராகிராஃப் சம்திங் எதான ஒண்ணு எழுதிட்டு டெக்ஸ்ட்ல வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எம்பி மேல, 2 ஜிபி மேல, 3 ஜிபி மேல நீங்க எதனா சென்ட் பண்ணணும்னா, அத வந்து புரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஜிபிக்குள்ள தான் உங்களால ஃபைல்ஸ் ஷேர் பண்ண முடியும். இதுக்கு மேல ஷேர் பண்ணணும்னா, ஒண்ணு ஜிப் ஃபைலா பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பாதி பாதியா சென்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. We cannot send 2 GB movie on in WhatsApp, right? Okay, so WhatsApp splitter is the part. நீங்க வந்து பார்ட்டா சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. Similarly, network is big data is broken into small packages. Timing. Imagine two people speaking at the same time. Confused. கரெக்ட்டா? ஏன்னா 2 பேருமே அட் அ டைம்ல நீங்க பேசினா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க 2 பேருக்கு மேல கேட்க முடியாது. ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் லிசன் பண்ணணும். திருப்பி இன்னொருத்தர் பேசணும், இன்னொருத்தர் லிசன் பண்ணணும். இப்படி இருந்தா தான் நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாரி தான் இந்த இன்டர்நெட்லயும். அட் அ டைம்ல 2 பேருமே வந்து நீங்க வந்து வீடியோவ இது இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, லைக் சென்ட் பண்ணி, ரிசீவ் பண்ணி, சென்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அத வந்து நடுவுல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும். ஜெர்க் ஆயிடும். பிகாஸ் ஏன்னா வந்து அதுக்கு வந்து இப்ப நம்ம ஹியூமன் மாரி அதுவும் லைக் ஒரு புரோட்டோகால் கம்யூனிகேஷன் மாரி தான் இருக்கு. அத ஒருத்தர் ரிசீவ் பண்ணணும், ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணணும். இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணணும், ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். அட் அ டைம்ல 2 பேருமே சென்ட் பண்றது அது கஷ்டம். இன்டர்நெட் இஸ் ஸ்லோ. வீடியோ பஃபர் அட் அ டைம்ல பண்ணனா, டைம் கண்ட்ரோல் வென் ஹவ் ஃபாஸ்ட் டேட்டா இஸ் சென்ட். என்கோடிங் பண்றாங்க. இது எப்படின்னா, கம்ப்யூட்டர் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழ் வாட்டெவர் இட் இஸ். ஓகேவா? அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். So the message converted into signals send and convert back to. அதாவது என்னன்னா சிம்பிளா இப்ப நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க ஹாய்ன்ட்டு. அது என்ன பண்ணும்னா, உங்க வாட்ஸ்அப்ல இருந்து போகும்போது அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா போகும். அவங்க சைடு ரிசீவ் ஆகும்போது அது வந்து என்ன பண்ணணும், ஜீரோஸ் அண்ட் ஒன் தான் ரிசீவ் ஆயிட்டு. பட் ஆனா வந்து அந்த ஆப்ல ரிசீவ் ஆயிட்ட உடனே என்ன பண்ணும், அது கன்வெர்ட் ஆயிடும். நீங்க எப்படி அனுப்பிச்சீங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஒண்ணு ஹாய்ன்னு அனுப்பிச்சுன்னா, அங்க வந்து ரிசீவ் ஆயிடும். இதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்ன நீங்க பேசுறீங்க சொல்லிட்டு. ஸோ அவர் மெசேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு சிக்னல்ஸ் சென்ட் அண்ட் கன்வெர்ட் பேக். இதுதான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் லைக் is sending a courier. Without address, parcel cannot reach. அதே மாதிரி தான். Similar data must be contain source and destination address. அதாவது இப்ப நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். ஏற்கனவே அந்த நம்பர் என் கான்டாக்ட்ல இருந்தா தான் என்னால சென்ட் பண்ண முடியும். இப்போ அந்த நம்பர் என் கான்டாக்ட்ல இல்லன்னா, நான் எப்படி சென்ட் பண்ற முடியும்? அது கஷ்டம் தானே! இப்போ அந்த எனக்கு அட்ரஸ் வேணும். அதாவது என் ஃப்ரெண்ட் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தா தான், அத வந்து நம்பர் வந்து ரிசீவ் ஆயி கரெக்ட்டா ஓகே இவங்க WhatsAppல இருக்காங்க. அதே மாரி அவங்களும் அந்த WhatsApp நம்பர் இருந்தா தான் அவங்களுக்கு சென்ட் ஆயி அவங்களால பார்க்க முடியும். இப்போ நான் ஒருத்தன் தான் WhatsAppல இருக்கேன். அவன் WhatsAppல இல்ல அந்த நம்பர்னா, அது வந்து கஷ்டம் பார்க்க முடியாது. இதுதான் வந்து என்கேப்சுலேஷன்ஸ். அண்ட் தென் வந்து சிமிலர் டேட்டா மஸ்ட் கன்டெயின் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேட் அட்ரஸ். அட்ரஸ் இருந்தா தான் நம்மள டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அமேசிங் மெசேஜ் பேட்டர்ன்ஸ். Sometimes we need to confirmation like OTP message, and then sometimes we do not like video streaming, and it's called message patterns something. Okay, human communication example. So human communication also we follow the protocols. என்னன்னா sender and receiver, common language, proper speech, confirmations. That why networking is nothing but digital communications. Okay. இப்போ நம்ம ஹியூமன் கம்யூனிகேஷன் எப்படி பண்றோம்? இப்போ நம்ம பேசுறது அவங்களுக்கும் புரியுது. ஏன்னா அவங்க நம்ம லாங்குவேஜ் தெரியும். அதனால அதனால புரியுது. இதே வந்து நம்ம நார்த் சைட்ல போயிட்டு தமிழ் லைக் ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து நம்ம வாயில ஹிந்தி பேசினா நம்மளுக்கு புரியாது. நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா பரவால்ல. தெரியலன்னா நம்மளுக்கு கஷ்டம். அப்படி இல்லன்னா இந்த 2 பேருக்கும் காமன் லாங்குவேஜ் எதுன்னு சொல்லிட்டு அத பார்த்து நம்ம பேசணும். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்க லாங்குவேஜ் இருந்து உங்க லாங்குவேஜ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சது நீங்க வந்து அவங்க லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் வந்து சொல்றாங்க. ப்ராப்பர் ஸ்பீச் அண்ட் தென் கன்ஃபர்மேஷன்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். ஓகே. இது என்னன்னா, have you ever thought about this? A laptop, mobile phone, smart TV, as server, all different device. Like ஓகேவா? But still they talk to each other perfectly. How it's possible? ஓகே. இதுதான் கேட்கறாங்க. இது வந்து நெறைய வாட்டி எனக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு கொஸ்டின். லைக் எப்படின்னா, இப்போ வந்து அ இது எக்ஸாம்பிள் வந்து ஈஸியா இப்ப நான் சொல்றேன். அதாவது நான் WhatsAppல டெக்ஸ்ட் பண்றத அவன் லேப்டாப்லயும் பார்க்கலாம், அவன் ஃபோன்லயும் பார்க்கலாம்.
இப்போ வந்து அவன் லேப்ல வந்து அவன் WhatsApp டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா, அது WhatsApp நம்ம டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபோன் இருந்தா ஃபோன் பார்த்துக்கலாம். டேப் இருந்தா டேப் பார்த்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஏன் ஸ்மார்ட் டிவில கூட ஃபோன கனெக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு சொல்றாங்க. த ஆன்சர் இஸ் இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட்? த ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் காமன் ரூல்ஸ். இப்போ வந்து டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்னன்னா, டிராஃபிக் ரூல்ஸ். எவ்ரிஒன் ஃபாலோ த சேம் ரூல்ஸ். நோ கன்ஃப்யூஷன். நீங்க பஸ்ல போயிருந்தாலும் சரி, நீங்க ஆட்டோல போயிருந்தாலும் சரி, நீங்க டூ வீலர் போயிருந்தாலும் சரி, நீங்க கார்ல போயிருந்தாலும் சரி, ஏன் நீங்க வந்து அந்த கண்டெய்னர் லாரி, அண்ட் தென் நீங்க ஜேசிபி சம்திங் வாட் எவர் இட் இஸ். எந்த போயிருந்தாலும், ட்ரக்ல போயிருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். அந்த ரெட் சிக்னல் வந்தா ஸ்டாப் பண்ணணும். கிரீன் சிக்னல் வந்தா தான் நீங்க மூவ் ஆகணும். அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் மொபைல் சார்ஜஸும். சேம் யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட் ஒர்க் எவ்ரிவேர். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி நீங்க எந்த இடத்துல போட்டாலும் நீங்க வந்து ஒர்க் ஆகும். உங்களோட ஒய்ஃப் சரி, உங்களோட சார்ஜர், இல்ல உங்க ஃப்ரெண்டோட சார்ஜர் வாட் எவர் இட் இஸ். வித்தவுட் ஸ்டாண்டர்ட் வந்து என்னன்னா, அது வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டே இல்லாம இருந்தா அது வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடும். லைக் வந்து கார் ஒண்டி தான் நிக்கணும். டூ வீலர் போயிட்டே இருக்கணும்னா, அது வந்து சம் இடத்துல ஜெர்க் ஆயிடும். அப்படி இல்லன்னா வந்து சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷன் ஆயிடும். கொலாப்ஸ் ஆயிடும். எவ்ரிதிங் இஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாங்க. இன்டர்நெட்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸ். ஓகேவா? இதுல எல்லா டிவைஸுக்கும் வந்து ஒரு ரூல் இருந்தா தான் அது வந்து லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தா தான் கன்சிஸ்டன்ட்டா அது வந்து ரன் ஆகும். நீங்க ஒரு ரூல் இல்லாம லைக் எதுவுமே இல்லாம இருந்தா, அது வந்து ஆ எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா இருக்காது. அதுவும் இல்லாம கொச்சம் கொச்சம்ன்னு இருக்கும். இங்க எங்க அங்க போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம ஒரு லேப்டாப்ல ஒரு மாரி தெரியும். லைக் ஃபோன்ல ஒரு மாரி தெரியும் மெசேஜ். அண்ட் தென் வீடியோ, இமேஜ் எவ்ரிதிங். அதனால தான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாண்டர்டா ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டா, இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த பேக்கேஜ் வந்து இந்த ரூல்ஸ் வழியா தான் நீங்க புஷ் பண்ண முடியும். அது மாரி இருந்தன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். If each device follows different rules, the internet would not be work. சொன்ன மாதிரி தான். Standard ensure device understand each other. Server like email, web, WhatsApp or work liberally. Okay. And then next email example. If I send an email from the laptop, you can read on your mobile. Why? Because both devices follow the same email standard. Okay, sending rules, receiving rules, all are standardized. Okay, இப்படிதான் இருக்கும். And then what is internet standard? Internet standard is globally acceptable rules that tells device how to communicate on the internet. இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலா இருக்கு. நீங்க இங்க இருந்து யுஎஸ்க்கு மெசேஜ் பண்ணணும். யுஎஸ்ல இருந்து நியூசிலாந்து மெசேஜ் பண்ணாலும், இமெயில் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி சென்ட் பண்றீங்களோ, அப்படியே தான் அவங்களுக்கும் ரிசீவ் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் ஸ்டாண்டர்ட். அண்ட் தென் வந்து இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதே மாரி வந்து டெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதே மாரி வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங். அது மாரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்கு. அது வழியா தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். Network standard organizations. How standards are created? Standards are not created by one person. They are created by except all the over the world. Discussion problem, test solution, improve them, public finally rules. இதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. பப்ளிக்கா வந்து சரி லைக் பப்ளிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பீப்பிள் வந்து பப்ளிக்கா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு என்டையர் இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And then what is RFC? Request for Commands. Whenever a new internet rules is created, it is written in a document called RFC. நீங்க எதனா ஒரு ரூல்ஸ் எழுதுனா, அதுல வந்து RFCல தான் வந்து இது டாக்குமெண்ட் ஆகும் அப்படின்றாங்க. எனிஒன் கேன் ரீட் இட். எனிஒன் கேன் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்ட். எல்லாமே டாக்குமெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து நீங்களே வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன் நானே கூட போய் சஜெஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட்ஸ் பப்ளிக் காமன் யார் வேணா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IEFT. ஓகே, திஸ் இஸ் like yeah, the IEFT is the main organization that manage internet standard. இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ஃபார் மெயின்டைன் ஃபார் RFC. ஓகே, அது இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இஸ் IEEE. அந்த லைக் இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து யார் ஆர்கனைசேஷன் பண்றாங்க, யார் இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து ரூல வந்து பப்ளிக்கா வந்து ரிலீஸ் பண்றாங்க, இந்த ரூல் இது இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. IEFT. அண்ட் தென் இதை வந்து மெயின்டைன் பண்றது, பப்ளிஷ் பண்றது பார்த்தீங்கன்னா RFC. அண்ட் தென் IEEE உங்களுக்கு தெரியும். அந்த நிறைய ஜேர்னல் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க பேப்பர்.
மேக்ஸ் ரூல்ஸ் ஃபார் நெட்வொர்க் ஹார்ட்வேர் அண்ட் தென் வைஃபை இன்டர்நெட். IANA வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் லைக் ஹோம் அட்ரஸ் மேனேஜர். ICANN இஸ் மேனேஜ் டொமைன் நேம் லைக் .com, .org, .in, .gov. இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் தான் இது மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் டொமைன்ஸ்லாம் வந்து ICANN தான் இவங்க தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. லைக் இந்த புரோட்டோகால் இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு. வெப்சைட் நேம் கண்ட்ரோலர். ITU-னா handle global telecom rules like phone, satellites, whatever it is. And then TIA-னா TIA creates standard for cables and communication equipment. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் ஃபார் நம்மளை வந்து ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இப்போ வந்து நீங்கள் கேட்கல இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து எப்படி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. லைக் வாட் இஸ் கால் ஆர்கனைசேஷன்லாம் இதெல்லாம் வந்து லைக் US சம்திங் அதெல்லாம் ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அவங்களாம் வந்து இதை வந்து பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்மளால வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். IEEE வந்து வைஃபை ஆர் ஈத்தர்நெட். IETF வந்து Internet Protocols and RFC, and then IANA IP address, ICANN domain names, and then ITU telecom standard, and then TIA cables and hardworks. இதுதான் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி யூஸ் ஆகுது. and then வந்து இதில் வந்து எதனா ரொம்ப லைக் புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Finally, so friends, the internet was smoothly not because devices are same, but the rules are same followed. ஓகே, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் வச்சதுனால தான் இன்டர்நெட் வந்து ஸ்மூத்தாக ஸ்பீடாக வந்து நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த டெக்ஸ்டாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், த ரூல்ஸ் ஆர் கால் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் கிரியேட் ஃபார் குளோபல் ஆர்கனைசேஷன். இது இல்லைனா வந்து குளோபல் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா நம்மளால வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நம்மளால வந்து சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதுதான் கைஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.